சீருடையில் ஐஸ் வியாபாரம் கொழும்பில் போலீஸ் கான்ஸ்டபிள் அதிரடி கைது. கொழும்பு தெமட்டகொடை சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே சீருடையுடன் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெமட்டகொடை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இன்று 17 கொழும்பு நகர மதுவரி பிரிவு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கையும் மெய்யுமாக பிடிபட்டுள்ளார். சம்பவத்தின் பின்னணி: தெமட்டகொடை பகுதியில் பெருமளவிலான போதைப்பொருள் பரிமாற்றம் நடைபெறவுள்ளதாக கொழும்பு நகர மதுவரி பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய அந்த பகுதியில் மதுவரி அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை சோதனையிட்ட அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கைது செய்யப்பட்ட நபர் தெமட்டகொடை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் என்பதும் அவர் அந்த நேரத்தில் போலீஸ் சீருடையிலேயே இருந்ததும் தெரியவந்தது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள்: கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரிடமிருந்து சுமார் 200 கிராம் ஐஸ் கிறிஸ்டல் மெத் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தை மதிப்பு: கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பெறுமதி சுமார் 25 இலட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணை: தனது அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸ் சீருடையிலேயே போதைப்பொருளை கடத்தினால் எவருக்கும் சந்தேகம் வராது என்ற போக்கில் அவர் செயற்பட்டுள்ளாரா என்ற கோணத்தில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலதிக நடவடிக்கைகள்: சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிளை மதுவரி அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். அத்துடன் இந்த போதைப்பொருள் பின்னணியில் வேறு ஏதேனும் பாரிய போதைப்பொருள் வலையமைப்பு உள்ளதா அல்லது போலீஸ் துறையைச் சேர்ந்த வேறு யாருக்காவது இதில் தொடர்புள்ளதா என்பது குறித்தும் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய அதிகாரியே போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டமை பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.